இங்க பாருங்கப்பா, நான் சொல்ற ரெசிபி நீங்க செஞ்சு கொடுத்துட்டு என்ன நீ புரட்டாசி மாசமா நான்வெஜ் செஞ்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. நல்ல காரசாரமா கீ பெப்பர் மஷ்ரூம் சாப்பிட நான்வெஜ் கிரேவி மாதிரி இருக்கும். அப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கடாயில சேர்த்து தண்ணி விடும் இல்லையா, அதெல்லாம் ட்ரை ஆன பிறகு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை வகைகள், 1 ஸ்பூன் சோம்பு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதுமே சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு ½ மினிட் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஓபன் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. சுட சுட சோறு, சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.